ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து வெண்டைக்காய் செடி வளர்ப்பில் என்ன பிரச்சனை வந்தது, அதை என்னால் சரி பண்ண முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற ஒரு குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு புழு வந்து வர ஆரம்பிச்சிது செடி கொஞ்சம் நல்லா வளரும் போதே. அதுக்கப்புறம் எல்லா இலையோட அடிப்பகுதியிலையுமே வாட்டர் பபிள்ஸ் மாதிரி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து சரி தண்ணி ஊற்றும் போது தான் ஏதோ வந்து தண்ணி எதுவும் பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருந்தது. அது என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, ஃபோன் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெட்லாம் செக் பண்ணப்போ தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை கையிலேயே க்ளீன் பண்ணி விடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தது. சரி கொஞ்சம் அது 2-3 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இது பூ வச்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு வெண்டைக்காய் பூ பூத்து காய் பறிக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி இன்னும் வந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை. நிறைய செடி வளர்த்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணணும். பார்க்கலாம். ஒரு செடியாக வந்து வரிசையாக வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிது. இதுக்கு முன்னாடியே வெண்டைக்காய் செடியெலாம் வளர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வருஷம் வளர்த்தப்போ நல்லாவே அறுவடை எடுத்தேன். போன வருஷம் வந்து சுத்தம் எதுவுமே பண்ண முடியல, எந்த செடியுமே ஒழுங்காக வளரல. இப்போ வந்து இந்த மே மந்த்து ஸ்டார்ட் பண்ண செடி தான் இது. நல்ல வெயில் டைமில் ஸ்டார்ட் பண்ணாலுமே செடியோட வளர்ச்சியில் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. நல்லா வளர்ந்துச்சு. கம்போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை தான் போட்டிருப்பேன். பரவாயில்ல, நல்ல வளர்ச்சின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து பூச்சி தொல்லை தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னடா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சேன். நீ நினச்சிட்டல்ல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சின்ன வண்டு மாதிரி இருக்கிறது வந்தது. இது ஓரளவுக்கு பார்க்குறப்பெல்லாம் பிடிச்சி நசுக்கி போட்டுட்ருந்தேன். அப்புறம் வந்து ஸ்பைடர் மைட்ஸ்ன்னு இருந்தது. இந்த செடியோட ஃபோட்டோ போடும்போது ஸ்பைடர் மைட்ஸ் ப்ராப்ளம் இது. நான் வந்து மொசைக் வைரஸாக இருக்கும்னு நினச்சேன். இந்த செடி பார்த்திங்கனாவே தெரியும், இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக ஏதோ ஒயிட் கலரில் மாறின மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இந்த செடியில் மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. மற்ற 3 செடியிலையுமே இருந்தது. செடியே ஃபுல்லாக பிடிங்கி போடுறதுக்கு மனசு இல்லை. இந்த ஒரு செடி வந்து தனியாக, அந்த எல்லா செடியை விட தனியாக கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதனால் இதுக்கு ஓரளவு எந்த பிரச்சனையும் வரல. ஃபுல்லாக வந்து பச்சை பசேல் இந்த செடியெல்லாம் வெள்ளை வெள்ளேர்னு மாறிடுச்சு. செடி பிடிங்கி போகிறதுக்கும் மனசு இல்லையே அப்படின்னு சரி கொஞ்சம் கட் மட்டும் பண்ணி விடலாம். கீழால் ஏதாவது புதுசாக துளித்து வந்தால் வரட்டும், அப்படி இல்லைனா வேறு விதை போட்டு வளர்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஒரு 3 செடிக்கு மட்டும் கீழே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம். வளருதா என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் மேலே கட் பண்ணுங்க அப்படின்னதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்ல கேட்காம ரொம்ப கீழே கட் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த செடி துளித்து வருமா என்னன்னு தெரியல. இது வந்து அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், மற்ற இலை ஒரு சில இலை வந்து பச்சை கலர்லேயும் ஒரு சில இலை வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்கிற மாதிரி நல்லா தெரியும். செடியோட நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சைன்னு தண்டுலாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த செடியெலாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆனால் வந்து ஃபுல்லாக இலையெல்லாம் வெள்ளை கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. சரி செடி கொஞ்சமாவது காப்பாற்றி வளர்க்க முடியுமா என்னென்னு பார்க்கலான்னா இதோட கட் பண்ணி விட்டுருக்கோம். புது இலைகள் நல்லா வளருதா என்னென்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.